இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நான் இன்றைக்கி அப்பளம் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். அப்பளக்குழம்பு செய்யறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 15, புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, சாம்பார் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், 4-5 அப்பளம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 150 கிராம் கத்திரிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியில் வெந்நீர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இதோட 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் தேவைப்படும். முதல்ல அடிக்கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போது கடுகு சேர்க்கணும். அதில் கடுகு வெடித்த உடனே வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் கொஞ்சம் செவந்த அப்புறம் கத்திரிக்காய் சேர்க்கணும். அதில் கத்திரிக்காவை கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது வதக்கணும். கருவேப்பிலையும் அதோட சேர்த்துடலாம். காயை கொஞ்சம் வதக்கின அப்புறம் அதில் சாம்பார் பொடியை சேர்த்துடலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் அதில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விடலாம். இதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அப்பளத்தை பொரித்து எடுத்துன்னு வந்துடலாம். அப்பளத்தை பொரித்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை குழம்புல சேர்க்கறதுனால குழம்பு நல்லா கெட்டிப்படும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்புல இருக்கிற புளிப்பு தன்மையை குறைச்சி கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததாக அப்பளத்தை குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிடுது. அப்பளம் போட்ட உடனே நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவையும் அதில் சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான அப்பளக்குழம்பு ரெடி. இதை சூடான சாதத்தில் நெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.